கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் நடுவிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சில காரியங்கள் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக நான் எடுத்துக்கொண்டதான தலைப்பு கிறிஸ்தவர்களின் வீடு, கிறிஸ்டியன்ஸ் ஹவுஸ். கிறிஸ்தவர்களின் வீடு என்கிற தலைப்பின் கீழாக ஒரு 7 காரியங்கள் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த தலைப்பு இந்த நாட்களிலே நமக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. விசுவாசிகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? இல்லை என்றால் இப்படி சொல்லலாம், கிறிஸ்துவுடைய வீடு என்றால் அங்கே இருக்க வேண்டியவைகள் என்ன என்பதை இந்த வேளையிலே உங்கள் நடுவிலே நான் பேச நான் ஆசைப்படுகிறேன். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வீட்டை குறித்து வேதம் 7 காரியங்களை திட்டவட்டமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. இதை ஒருவேளை நாம் அறிந்திருக்கலாம், அறியாதவர்களாய் நாம் இருக்கலாம், தெரிந்திருந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம், ஒருவேளை தெரிந்து மறந்தும் போயிருக்கலாம். ஆனால் நாம் எப்படியாய் இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆராதனைகளை கடந்து வந்திருக்கிற நம்மோடு கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த ஒரு தலைப்பை இன்றைக்கு உங்கள் நடுவில் நான் பேசுவதற்கு மிக முக்கிய காரணம், கடந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்திலே ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஒரு 2 விண்ணப்பங்கள் ஜெபித்தோம். அந்த 2 விண்ணப்பங்கள் இந்த கடைசி காலங்களிலே மிக முக்கியம் வாய்ந்ததாக இருந்தபடியினாலே அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து என்னோடு இடைப்பட்டபடினால் அன்றைக்கு ஜெபத்திலே விண்ணப்பமாக வைத்த அந்த 2 விண்ணப்பங்கள் ஒரு செய்தியாக 7 காரியங்களை உங்கள் நடுவில் பேசும்படியாக நிற்க செய்திருக்கிறது என்றால் உண்மையாகவே நான் கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் இந்த ஒரு தலைப்பை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் வைத்திருக்கிறேன். கிறிஸ்டியன்ஸ் ஹவுஸ், கிறிஸ்தவர்களின் வீடு. அப்படின்னா அது யாரோட வீடு? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய வீடு. இன்றைக்கு உலகம் நம்மளை பார்க்கும்போது எப்பொழுதும் சொல்லுகிற வண்ணமாக தான் அது கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று நமக்கு அடையாளம் காட்டுவார்கள். ஒருவேளை யாராலும் நம்முடைய வீடு வாடகைக்கு கொடுக்கிற, உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன், நாம் வீட்டை வாடகைக்கு கொடுப்பதாக நாம் இருந்தால், ஒருவேளை நம்முடைய வீடு காலியாக இருக்குமானால் வீடு தேடி வருகிறவர்கள் சற்று நம்முடைய வீட்டிற்கு அருகில மற்ற இடத்துல கேட்பார்களானால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? இங்க பக்கத்திலே அந்த கிறிஸ்தவர்களுடைய வீடு காலியா இருக்கிறது. இவர்களுடைய வீடு காலியா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவாக அதிகமாக எப்படி சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய வீடு அங்க ஒண்ணு காலியா இருக்கு, போய் பாருங்க. இது போல அநேக காரியங்கள்ல நம்முடைய வீடு இந்த உலகத்திற்கு எப்படி அடையாளம் காணப்படுகிறது என்றால், கிறிஸ்தவர்களின் வீடு, கிறிஸ்டியன்ஸ் ஹவுஸ். அப்போது எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்ததாக இருக்குமானால் அந்த ஒரு பெயர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ். அப்போ அந்த பெயர் நமக்கு
அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக உலகத்தில் வந்து, கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து காண்பித்து, கிறிஸ்து நமக்காக தம் சரீரத்தை கொடுத்து, தம் இரத்தத்தை சிந்தி, தம் ஜீவனை விட்டு நம்மளை மீட்டு சம்பாதித்த கிறிஸ்துவை நமக்கு அடையாளமாக இந்த நாட்களில் உலகம் சொல்லுமானால், உலகம் காட்டுமானால், அதற்கு அடையாளமாக நீங்களும் நாமும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டை குறித்து நமக்கு ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். வெறும் நாம் கிறிஸ்தவனுடைய வீடு என்று மற்றவர்கள் அடையாளம் காட்டினால் போதாது. நம்முடைய வீடு கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொன்னால் மாத்திரம் போதாது. ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீடு என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? இல்லை என்றால் அந்த வீட்டிலே இருக்க வேண்டியவைகள் என்ன? 7 பரிபூர்ணமான காரியங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது. மிக வேகமாக சில காரியங்கள் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். ஆனால் சில காரியங்கள் இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை தொடர்ந்து பேசுவாராக. முதலாவது நாம் எடுத்துக்கொள்வோமாக, கிறிஸ்தவர்களுடைய வீடாக்கிய நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? அப்படி இல்லைன்னா அந்த வீட்டு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Luke's Gospel chapter 19 verses 9 says like this. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஜனமே, வாசித்த அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் புரிந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்ன? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யாருடைய வீட்டை குறித்து சொல்லுகிறார்? சகேயுனுடைய வீட்டை குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வீட்டில என்ன இருக்கணுங்க? சொல்லுங்க, நம்முடைய வீட்டில் என்ன இருக்கணும்? ரட்சிப்பு இருக்கணும். சகேயுனுடைய வீட்டிற்குள்ளாக போன என் அப்பன் இயேசு அங்கே இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னால், அப்ப அந்த வீட்டிலே தொடர்ந்து என்ன இருந்திருக்கணும்? அங்க என் அப்பன் இயேசு சொன்ன அந்த வார்த்தை அங்கே தொடர்ந்து இருந்திருக்கணும். அப்ப சகேயுனுடைய வீட்டிலே தொடர்ந்து அந்த ரட்சிப்பு இருந்தது. அப்ப நம்முடைய வீடு, என் அப்பன் இயேசு கிறிஸ்து சகேயுனுடைய வீட்டிற்குள்ளாக வருகிறதற்கு முன்னதாக வரைக்கும் அந்த வீடு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நமக்கு தெரியும் சகேயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று. உலகம் சகேயை எப்படி பார்த்தது, மக்கள் எப்படியாய் சகேயை பார்த்தார்கள் என்று நமக்கு தெரியும். அப்போ சகேயை மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்றால், அப்படிதான் வீட்டையும் என்ன செஞ்சிருப்பாங்க? பார்த்திருப்பாங்க. ஆனால் என் அப்பன் இயேசு அந்த வீட்டிற்குள்ளாக வந்த பிறகு அந்த வீட்டு இப்பொழுது மாறி விடுகிறது. காரணம் என்ன? அங்கே ரட்சிப்பு அந்த வீட்டிற்குள் வந்தபடியினாலே. ஒன்றை நாம் இந்த இடத்துல நாம் சற்று நல்ல ஆழமாய் நாம் யோசித்து பார்த்தால், சகேயுவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பாஷணை, ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலில் சகேயு சொல்லுகிறான், என்னிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றிலும் நான் இரட்டத்தனையா நான் தந்து விடுகிறேன்.
அநியாயமாய் யாரிடத்திலேயாவது நான் வாங்கியிருந்தால், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சகேவு கொடுக்கும் போது இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, என் அப்பன் இயேசு சகேவை பார்த்து சகேவுக்கு ஏதாவது சொல்லிருக்கணும். ஏன்னா கம்மி பண்றாரு, சரண்டர் ஆக்குறாரு, தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறார். இனி நான் அப்படி இருக்க மாட்டேன், இதுவரையும் நான் இப்படி வாழ்ந்துட்டேன், இனிமே நான் அப்படி வாழ மாட்டேன்னு சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு தான் ஆண்டவர் ஏதாகிலும் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருடைய பதில் என்ன வந்து தெரியுங்களா? சகேவு அப்படி சொல்லும் போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் இதுவாக இருந்தது, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வீடு, அது ஒருவேளை வாடகைக்கு நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் லீஸ்க்கு இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சொந்தமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இலவசமாக கூட இருக்கலாம். நீங்கள் இருக்கிற அந்த வீடு, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் அந்த வீட்டில் நீங்கள் வாசம் பண்ணுவீர்களானால் அந்த வீட்டில் என்ன இருக்க வேண்டும்? ரட்சிப்பு இருக்க வேண்டாம். நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை பற்றி நான் பேசவில்லை, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அல்ல, நீங்கள் இருக்கிற வீடு ரட்சிப்பு நிறைந்த ஒரு வீடாக இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, சரி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா அந்த ரட்சிப்பு உங்களுடைய வீட்டுக்குள் இருக்குமானா அது ஒரு கேள்வி. ஆகவேதான் ஆண்டவர் சகேவுக்கு சொல்லாமல் வீட்டிற்கு சொல்றார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது. தேவனுடைய ஜனமே, அப்ப நாம் வாசம் பண்ணுகிற வீடு ரட்சிப்பு நிறைந்த வீடாக இருக்க வேண்டும். நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வீடு இல்லாத ஸ்தலத்தில் வாசம் பண்ணினால் போதாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது போல நம்முடைய வீடும் ரட்சிப்பு நிறைந்த ஒன்றாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பு நிறைந்த ஒரு வீடு அது எப்படி நாம் காண முடியுமானால், ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே அந்த வீடு சந்தோஷத்தினாலே நிறைந்திருக்குமானால் அந்த வீடு ரட்சிப்பு நிறைந்த வீடாய் இருக்கிறது என்பது அடையாளம். அப்ப நம்முடைய வீட்டை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. கிறிஸ்துவோட வீடாய், கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமமுள்ள பெயரை உடைய நம்முடைய வீட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீட்டில் ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்பு இருக்கணும், சந்தோஷம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. சந்தோஷம் நிறைந்த ஒரு வீடு அது ரட்சிப்பு நிறைந்த வீடாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை இந்த இடத்துல சும்மா சொல்லல, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்புமே. ஏன்னா வீட்டுக்குள்ள ரட்சிப்பு வந்துட்டா வேற எந்த காரியமும் வீட்டை அணுக முடியாது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஒருவேளை சகேவு வெளியே போய் திரும்பவும் மனம் மாறி திரும்ப வீட்டுக்குள் வரலாம், வார்த்தையின் அறிக்கை மாறிவிடலாம், சொல் மாறிவிடலாம். இன்றைக்கு என் அப்பன் இயேசுவிடத்திலே நாம் சொல்லுகிற காரியம் மாறிவிடலாம், நாம் எடுத்த தீர்மானம் மாறிவிடலாம். அன்றைக்கு சகேவு ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஓ நான் அநியாயமா யாரிடத்துல வாங்கிருந்தா அது நான் ரத்தத்தினை கொடுத்தேன், அப்படின்னானே இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆனா சூழ்நிலை மாறும்போது, காலம் மாறும்போது சகேவு வெளியே போனா ஒருவேளை மாறுவதற்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஆண்டவர் சகேவு அப்படி சொல்லும் போது சகேவுக்கு சொல்லாம வீட்டுக்கு சொல்ல வேண்டாம்.
வீடு ரட்சிப்பினால் நிறைந்திருக்குமானால் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கு. ஹல்லேலூயா. நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்வதற்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற ரட்சிப்பு நமக்கு உதவியாக இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவேதான் கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும்போது அந்த வீடு ரட்சிப்பினால் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வீட்டில் எத்தனை நபர்கள் உள்ளார்கள்? எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்முடைய வீட்டில்? கர்த்தர் எத்தனை பேரை நம்முடைய குடும்பத்தில் நம்மளை அந்த வீட்டுக்குள் வைத்திருக்கிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? நாம் சிந்திக்கும் போது நம்முடைய வீடு ரட்சிப்பினால் நிறைந்திருக்கும் போது அந்த வீடு சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும். ஆகவே உங்களுடைய வீடு ரட்சிப்பினால் நிறைந்திருக்கிற வீடா இருக்கும்படி உங்களுடைய வீட்டை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஏன்னா 7 காரியங்கள் நமக்கு நேரம் மிக வேகமாக போகலாம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், Exodus chapter 12 verses 13 says like this. யாத்ராகமம் 12:13 நான் வாசிக்கிறேன். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். இந்த காரியம் நமக்கு தெரியும். இந்த பகுதி, இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அதில் என் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அப்ப இரண்டாவது ஒரு காரியம் என்ன? உங்களுடைய வீட்டில் என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அடையாளமாய் இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வீடு அப்படி அடையாளமாய் இருக்கா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்முடைய வீடு அடையாளமாய் காணப்படுதா? யோசிச்சு பாருங்க. இந்த வசனம், இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு செய்தி. இதோட ஆழம் மிக ஆழமாக கொண்டு போகக்கூடிய ஒன்று. ஆகவே இதை இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நான் ஒரு நாள் செய்தியாக எடுக்க நான் விரும்புகிறேன். அந்த இரத்தம் அடையாளம். அதோடு அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் தேசம். அடுத்த அந்த 14 வசனத்தில் வரும்பொழுது நாள் உங்களுக்கு, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் உண்டு. ஆகவே இதை ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு ஒரு நாள் இந்த வசனத்தையே நான் உங்களுக்கு செய்தியாக நான் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறது என்னன்னா, கிறிஸ்துவனுடைய வீடாக்கிய நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அடையாளம் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். அது எப்படி அடையாளம்? அதுதான் அந்த 14ஆம் வசனத்துல நினைவு கூறுதல். அது ஒரு பெரிய செய்தி, அதை நான் பேசுகிறேன். ஆனால் தேவனுடைய ஜனமே, நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அடையாளம் காணப்படுகிற வீடாக இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வீட்டில் இயேசுவின் இரத்தம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வீட்டிலே இயேசுவின் இரத்தம் அடையாளமா இருந்தா அந்த வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, வாதை உங்களுக்குள்ளே என்ன செய்யாதான்? வராது. என்ன வராது? வாதை. சங்கீதக்காரன் 91 நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை அணுகாது. எப்ப அணுகாதான்? எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய
என்னுடைய வீட்டிலே, கிறிஸ்துவுடைய வீட்டிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அடையாளமா இருக்கிறது, அந்த வீட்டிலே வாதை அணுகாது. இன்றைக்கு நம்முடைய வீட்டை சற்று நாம் யோசித்து பார்ப்போமா? நம்முடைய வீட்டை நம்ம அப்படி முன்னாடி கொண்டு வந்தால் நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அடையாளம் உள்ள வீடா நம்முடைய வீடு இருக்கா? இன்றைக்கு நம்முடைய வீடு எதை அடையாளம் காட்டுகிறது? மற்றவர்களுக்கு நம்முடைய வீடு எப்படி அடையாளமா இருக்கு சொல்லலாமா? சில காரியங்கள் சிலருடைய வீடுகள்லாம் எப்படி அடையாளம் காட்டப்பட தெரியுமா? அந்த சண்டை போடுற வீடா, எப்பாரு சண்டை தான். ஓ, அந்த வீடா வாய் கொடுக்க முடியாது. அந்த வீடா, அதுக்கு இவங்க வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டை குறித்து இன்றைக்கு உலகம் பார்க்கிறது இப்படிதான் அதிகமாக இருக்கு. இப்படிதான் இருக்கு. நம்மை குறித்த அடையாளம் இன்றைக்கு மக்கள் வேறு விதமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது தவிர, ஓ நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா? என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அடையாளமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளான போது என்ன எடுக்கணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜ் வந்துருச்சுன்னா, ஞானம் வந்துருச்சுன்னா, பகுத்தறிவு வந்துருச்சுன்னா, நல்லது கெட்டது என்ன அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா, அவங்க என்ன எடுக்கணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞான ஸ்நானம் எடுத்தா அவர்கள் கர்த்தருடைய ரத்தத்தை அவர்கள் பானம் பண்ண முடியும். இதெல்லாம் ரகசியங்கள் நிறைய இருக்கு. அப்போ அவர்கள் அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது அது அவர்களுக்கு உலகத்திற்கு அடையாளமாய் காட்டுகிறது. ஏன்? ரத்தத்தை பானம் பண்ணுகிறது தங்களுடைய வாழ்க்கையின் செயல், தங்களுடைய வாழ்க்கையின் முறை, தங்களுடைய வாழ்க்கையின் நடை, தங்களுடைய வாழ்க்கையின் பார்வை உலகம் வித்தியாசமாய் பார்க்கும். எப்படின்னா, ஓ ரத்தம் அடையாளமாயிருக்கு. தேவனுடைய சொன்னமே, கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அடையாளமாயிருக்க வேண்டும். எத்தனை குடும்பங்கள், எத்தனை வீடுகள்ல வாதை 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 தெரியுங்களா? வியாதினாலே, வியாதி வியாதி வியாதி. சில குடும்பங்கள் பலவீனங்கள், பலவீனம் பலவீனம் பலவீனம். சில குடும்பங்கள் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். சில குடும்பங்கள் கடன் கடன் வாங்கி வாங்கி வாங்கி. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரி சொல்றாங்க, கிறிஸ்தவங்க தான் சொல்றாங்க, எல்லார்ட்டையும் வாங்கிட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் வாங்கிட்டேன், இனி நான் யாருக்கிட்ட போய் வாங்குறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்றாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை சபைக்கு போகிற ஒரு விசுவாசி சொல்றாங்க, கடந்த நாட்கள்ல சந்தித்த போது என்ன செய்யறதுன்னே தெரியல பாஸ்டர். அப்ப பக்கத்துல அவரோட கணவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பாஸ்டர் முன்னாடி போய் இப்படி சொல்றியா, அவர் பிரசங்கத்துல சொல்லிட போறாரு அப்படின்னா. ஆனா அவர்கள் நம்மளுடைய சபைக்கு வருகிறவர் அல்ல, வேறு சபைக்கு போறாங்க. ஆனா அந்த சகோதரி சொன்னது அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பாஸ்டர் வாங்கிட்டேன், எல்லார்கிட்டையும் வாங்கிட்டேன், இனி யார்கிட்ட வாங்குறதுன்னு எனக்கு தெரியல, கடன் அவ்வளோ ஆயிடுச்சு, சமாளிக்க முடியல, என்னால மீள முடியல, எப்படி கொடுக்கணும்னு தெரியல, அதனால வாங்கி 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 இப்ப நான் தலை எப்படி நான் மற்றவங்கள்ட்ட காட்டுவேன்னு தெரியல. இப்ப கொடுத்தவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியல பாஸ்டர், அடுத்த வேலை நான் என்ன பண்றேன்னு தெரியல. இதெல்லாம் வாதை வாதை. குடும்பத்துல பிரிவினை, அடிக்கடி கணவன் மனைவி சின்ன சின்ன வார்த்தைகளை பிரிஞ்சுக்குவாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஆவது பிரிஞ்சு இருப்பாங்க கோபத்துல.
சில நேரத்துல 1 மணி நேரம், சில நேரத்துல 1 நாள் பேசாம பிரிஞ்சு. இதெல்லாம் வாதை. அடிக்கடி நடக்குதுன்னா அதெல்லாம் வாதை. வீட்டுக்குள் ஒரு காரியம் அடிக்கடி நம்முடைய குடும்பத்தில், கிறிஸ்துவோட வீட்டிலே, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு காரியம் திரும்ப 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 சமாதான குறைச்சலுக்கு உண்டாகிற ஒரு காரியம் நடக்குமானால் அது வாதை என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? நம்முடைய வீட்டில் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அடையாளமா இல்ல. அவருடைய ரத்தம் அடையாளமா இருந்தா வசனம் சொல்லுறது வாதை என்ன செய்யாதான் அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த வார்த்தையை? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக்கிய உங்களுடைய வீடு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே அடையாளமாக இருக்க வேண்டும். அப்ப ரத்தத்தினாலே இருக்கணும் அந்த வீடு. அதனால்தான் புது வீட்டிற்கு போகும்போது ஊழியக்கார இடத்துல கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன கொடுப்பாங்க? எண்ணெயும் தண்ணீரும் கொடுப்பாங்க. ஏன்? எல்லாம் முடிஞ்சு போகுது, வீட்டை சுற்றின என்ன செய்யுங்க பாஸ்டர் கொஞ்சம். ஏன்? இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கும் போது அந்த ரத்தமானது அந்த வீட்டுக்கு அடையாளமா இருக்கும்போது அந்த வீட்டுக்குள் ஒன்றும் அணுகாது. நம்முடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தால், நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? எண்ணெயை நாம் பூசுகிறோம். அந்த எண்ணெயை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக விசுவாசித்து நாம் பூசுகிறோம். அந்த விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? சுகம் அடைகிறோம். சிலர் விசுவாசத்தினாலே நன்றா இருக்கும் போது என்ன செய்வாங்கன்னா டெய்லியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு என்ன செய்வாங்க? உள்ள எடுத்துக்குவாங்க டெய்லி. அப்படிப்பட்டவங்க பாருங்க, இது வரைக்கும் சொல்லுவாங்க நான் டாக்டர்கிட்டே போகல, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகல. அப்போ ஒரு சரீரம் அவருடைய ரத்தத்தினாலே சுகமாக இருக்குமானால், ஒன்றும் அணுகாமல் இந்த சரீரம் பாதுகாக்கப்படுதுன்னா, நம்முடைய வீடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நிறைந்திருக்குமானால் அந்த வீடு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ கிறிஸ்துவோட வீடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்னவா இருக்கணும்? அடையாளமா இருக்கணும். அப்ப உங்களுடைய வீடை நீங்கள் யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு அறையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த வீட்டுல இருக்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரா? ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற எந்த இடமா இருக்கட்டும், ஸ்தலமா இருக்கட்டும், அந்த வீடு இயேசுவின் ரத்தத்தினாலே அடையாளமா இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், கிறிஸ்துவோட வீடு எப்படி இருக்கணும்? அந்த வீட்டில் இருக்க வேண்டியது என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை குறித்து தான் கொஞ்சம் நம்ம பேச போகிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் என்னோடு கூட இருங்க, வசனத்தை கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஒருவேளை கடந்த 2 பகுதி 2 பாயிண்ட் 2 தலைப்பு நீங்க கவனிக்கலனா இது ரொம்ப கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். யோவேல் chapter 2 verses 28 and 29. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். இந்த வசனம் நமக்கு தெரிந்த வசனம். ஆனால் இதுல நம்ம பார்க்க வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஆமென். கிறிஸ்தவர்களை வீடுன்னு சொல்லும் போது கிறிஸ்தவனுடைய வீட்டில் யார் இருப்பா? நம்ம தானே இருப்போம். கிறிஸ்தவர்கள் நாம் தான் இருக்கிறோம். விசுவாசிகள் நாம் தான் அந்த வீட்டில் இருக்கிறோம். கிறிஸ்தவருடைய வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேற யாராவது இருப்பாங்களா? இல்ல. கிறிஸ்தவருடைய வீடு என்று அடையாளம் காட்டுறாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்களும் நான். அப்படியானால் அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளை விசுவாசிகள் மேல் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கணும்.
நன்றாய் கவனிங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை 2 பேரா வச்சிருந்தா 2 பேர் மேலேயும் ஆவி ஊற்றப்பட்டிருக்கணும். 3 பேராக இருந்தா, 4 பேராக இருந்தா, 5 பேராக இருந்தா, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா, ஏன் சிங்கிள் நபரா இருந்தா, அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்களும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கணும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை நம்ம சொல்லலாம், இப்பதான் என் பிள்ளை 1.5 வயசு, 1 வயசு, 3 வயசு பிறந்த குழந்தையா இருந்தாலும் கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுன்னு அவர் சொல்லிட்டான். இந்த கடைசி காலத்துல எல்லார் மேலும் அவர் தன்னுடைய ஆவியை அவர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். அவர் குழந்தையும் பார்க்கறது இல்ல, முதியவர்களும் பார்க்கறது இல்ல. அதற்கு நாம் நம்முடைய குழந்தைகளை அதற்கு தகுதிப்படுத்தணும். அப்படியானால் இன்றைக்கு இந்த கடைசி காலங்களிலே வாழுகிற நம் குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டவர்களாக இருக்கிறாங்களா? கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதா? அதுக்கடுத்து நம்ம வசனத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும்போது அந்த வீட்டில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்தி, ஒருவேளை குமாரர்களாக இருக்கலாம், குமாரத்திகளாக இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரங்கள் என்ன செய்யணுமா? தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்களா? சொல்லுவாங்களா? சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களா? எப்ப சொல்லுவாங்க? இந்த குமாரர் குமாரத்தின்னு சொல்லும்போது அந்த அந்த வயது தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? அப்போ நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா பெற்றோர் பிள்ளைகளை அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வரணும். அப்ப அவர்கள் அந்த நிலைக்கு பெற்றோர் கொண்டு வந்தாதான் ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படும். ஆவி ஊற்றப்படும் போது குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல சபையிலே, குடும்பத்திலே, பட்டணத்திலே, தேசத்திலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? தீர்க்க தரிசனம் என்றது அது வரம் பெற்ற அது ஊழியக்காரர் தான் சொல்லணும். அந்த ஊழியக்காரர் பல நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த வரத்தை பெற்றிருக்கார். அவருக்கு மாத்திரம்தான் அந்த தீர்க்க தரிசன வரம் கிடைத்திருக்கும். அவர் தான் அதை தீர்க்க தரிசனம் சொல்வார். அப்படி நம்முடைய மைண்ட் செட் இருக்கு, அப்படி நம்முடைய மனதை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் வசனம் அப்படி சொல்லல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி நாட்களில் உன் குமாரரும் குமாரத்திகளும் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இந்த கடைசி காலங்களில் பிள்ளைகள் எழுத வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற குமாரர் குமாரத்திகள் எப்படி இருக்கிறாங்க? அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? தீர்க்க தரிசனம் சொல்லும் அளவிற்கு தங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களா? இந்த வசனத்தின்படி தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய அந்த ஆவியை பெற்ற பிள்ளைகளாக இந்த நாட்களில் ஆவிக்குரிய ஜீவித்தில் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களா? தேவனுடைய ஜனமே, இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்கள் அதற்காக பெற்றோர் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குமாரர், உங்களுடைய குமாரத்திகளுக்காக நீங்கள் உங்களுடைய தனி ஜெபங்களே
இந்த 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 காரியத்திற்காக நீங்கள் ஸ்பெஷலா ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போவதற்கு முன்பதாக, ஒருவேளை அவர்களுக்கு முன்னதாக நீங்கள் வெளியே புறப்பட்டு போகணும், உங்களுடைய பிள்ளைகளை வரவழைத்து அவர்கள் மேல் உங்களுடைய கைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் கடைசி நாட்களில் உங்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தர் உரைத்த வார்த்தை, கர்த்தர் சொல்லிய வார்த்தை. இந்த வார்த்தை ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேறலமா, அவருடைய வருகையில இது நமக்கு ஒரு கேள்வியாய் நமக்கு நியாயஸ்தானத்தில் நமக்கு வந்து நிற்கும். அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவோட வீடு என்று சொன்னா எல்லாருக்குமே உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கிறிஸ்டியன் லைஃப்ல எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறான். அப்ப அந்த வீட்டில் இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அது இப்போ 1 வயசுல இருந்தாலும் சரி, 6 மாதமா இருந்தாலும் சரி, பிறந்த 1 மாதமா இருந்தாலும் 10 நாளா இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அது எப்படியோ வளரும். அது எப்படியோ வளர்ந்தா அது எப்படியோ முடியும். அது எல்லாம் உங்களுடைய கரத்துல இருக்கிறது. இன்றைக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது, இன்றைக்கு நாம் இந்த நாட்கள்ல அவர்களுக்காக விசேஷமாய் பெற்றோர் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தை சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இந்த நாட்கள்ல அவர்கள் சபையில, குடும்பத்தில, இந்த தேசத்தில் அவர்கள் எழும்ப வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் அந்த வசனத்துல மூப்பர் சொப்பனங்களையும். மூப்பர்னா யாரு? மூப்பர்னா யார்? அது பெற்றோர். பெரியவங்களுக்கு வருது, பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல வார்த்தை, பெற்றோருக்கும் இங்க ஆண்டவர் வார்த்தை வைக்கிறார். மூப்பர்னா முதிர்ந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பெரியவர்கள். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் முதிர்ந்தவர்களாக, பெற்றோராய், பெரியவர்களாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கும் ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்கிறாராம். என்னவா? அவர்கள் சொப்பனங்களையும், they will see dreams. சொப்பனங்கள். இன்றைக்கு இந்த நாட்கள் நமக்கு வருகிற சொப்பனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு? என்ன சொப்பனங்கள் நாம் காண்கிறோம்? ஒருவேளை சொப்பனமே இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு சொப்பனம் நமக்கு வருதுன்னா அது நல்லதோ அது தீமையோ, அது நல்ல விஷயமாகவோ ஒரு கெட்ட விஷயமாகவோ, எந்த ஒரு காரியம் நமக்கு சொப்பனமாக வருதுன்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு காட்டுகிறார்னா அது ஒருவேளை நடந்ததாக இருக்கலாம், ஒருவேளை நடந்து கொண்டதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அது நடக்க போகிறதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சொப்பனத்தை கர்த்தர் காட்டுகிறார்னா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் வாசமாக இருக்கிறபடினாலே வேதம் சொல்லியிருக்கிறபடி மூப்பர்கள் சொப்பனங்களையும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் சொப்பனங்களை காண்கிறவர்களாக இருக்கிறீங்க. அப்படின்னா அந்த சொப்பனங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தர் சொப்பனங்களை காட்டுவார். அந்த சொப்பனங்களை பார்த்துட்டு சிலர் என்ன செய்வாங்கன்னா அது புரியாம விட்டுவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா சொப்பனங்களை காண்பாங்க, அது ஏதோ கற்பனை நினைச்சிட்டு விட்டுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சொப்பனங்களை காண்பாங்க, அதை குடும்பத்துல சொல்லுவாங்க, சொல்லிட்டு விட்டுவாங்க. சிலர் சொப்பனங்களை பார்ப்பாங்க, ஒருவேளை அது பயத்தை உண்டு பண்ணதா இருந்துச்சுன்னா பயந்துருவாங்க, ஊழியர்களை வரவழைப்பாங்க. சில சொப்பனங்களை காண்பாங்க, அது நல்ல சொப்பனமா இருந்தா அது அர்த்தம் என்னன்னு தெரியல கேட்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படியா அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி அல்ல நமக்கு ஆண்டவர் சொப்பனத்தை காட்டுவது. அதற்காக ஆண்டவர் நம்மளுக்கு சொப்பனங்களை ஆண்டவர் காட்டுவதில்லை. நமக்கு ஒரு சொப்பனங்கள் வருது அப்படின்னா அது ஆண்டவரால் நமக்கு அனுப்பப்படுகிற ஒன்று என்பதை நீங்கள் அறிந்து போகக்கூடாது.
ஏனென்றால் இங்க வேதம் நிறைவேற அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்ப நீங்க சொப்பனங்களை நீங்க காண்கிறீங்கன்னா அதை குறித்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை குறித்த ஒரு காரியத்தை நீங்க செயல்படணும். அது செயல்பட நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எத்தனை சொப்பனங்கள் கர்த்தர் உங்களுக்கு காட்டியிருக்கும் போது, எத்தனை சொப்பனங்கள் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அதை வெளிப்படுத்தும் போது அந்த சொப்பனங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒருவேளை இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் சொப்பனமே காணல, இது வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் குறைபாடு. சிலர் வந்துட்டு நான் இப்ப ஒரு சொப்பனத்தை கண்டுட்டேன் அப்படின்னு சொன்னா சில என்ன சொல்ல, உனக்குதான் இப்படி எல்லாம் ஒரு சொப்பனம் வருது, என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி படுத்தேன்னா காலையில தான் எந்திரிப்பேன் நிம்மதியா இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க நான் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியம் எனக்கு மனதுல சொப்பனம் வந்துச்சு, அப்படியா எனக்கெல்லாம் ஒண்ணுங்கிற நான் போன நல்லா போயிட்டு நல்லா ஃப்ரீயா வரேன். அதுவும் ஒரு குறைபாடு. சொப்பனம் காணல, அந்த அனுபவமே இல்லைன்னா அந்த ஆவி நீங்க பெறலன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது மூப்பர்கள் சொப்பனங்களையும் தேவச்சனமே கிறிஸ்துவுடைய வீடு என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் மூப்பர் என்று சொல்லிக் கொள்ளுகிற பெற்றோர் பெரியவர்களாக நீங்கள் இந்த நாட்களில் சொப்பனம் காண்கிறவர்களாக இருக்கணும். சொப்பனம் காணும் தேவையான ஊழியர் இடத்துல கேளுங்க, அதற்குரிய காரியங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க அது என்னன்னு. ஆனால் நீங்கள் காண்கிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, காண்கிற நீங்கள் அதற்கு நீங்கள் ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கிற ப்ராசஸ்க்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் சொப்பனங்களை காண்கிறவர்களாய் நீங்க மாறணும். அடுத்தது அந்த இடத்துல பார்க்கிறோம் வாலிபர் தரிசனங்களையும். youth they will see the vision. பெற்றோர் சொப்பனங்களாம், வாலிபர்கள் தரிசனங்களாம். தேவச்சனமே நம்முடைய வீட்டில் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையினாலே வளர்ந்து 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 இப்பொழுது வாலிபர்களாக இருக்கிறார்கள், வாலிபர்களாக இருப்பார்கள். ஒருவேளை நீங்கள் வாலிபர்களாக நீங்கள் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வருகிறார். இந்த வார்த்தை நான் பேசவில்லை, சுயமாய் நான் பேசவில்லை, வசனத்தோடு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். வாலிபர்கள் கிறிஸ்தவருடைய வீட்டிலே ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் வாலிப பருவம் வரைக்கும் கர்த்தர் கொண்டு வந்து வாலிபர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார்னா அவர்கள் என்ன செய்யணுமா? தரிசனங்களை காணணும். இன்றைக்கு நீங்கள் என்ன கண்டுகிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? பர்டிகுலரா யூத்ஸ் தரிசனங்களை காண்கிறீங்களா? சில வாலிபர்களுக்கு தரிசனம்னா என்னன்னு தெரியாது. they don't know the meaning of vision. சில சொப்பனங்கள் தான் தரிசனம் நினைச்சுக்கிறாங்க. சொப்பனம் வேற, தரிசனம் வேற. அப்போ வாலிபர்கள் தரிசனங்களை காண்கிறவர்களா இருக்கணுமா? வாலிப சகோதர சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில நீங்கள் தரிசனங்களை காண்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களை ஒரு வாலிப நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்னா, கிறிஸ்தவர்களாகிய வீட்டிலே நீங்க ஒரு வாலிபனாக வாலிபையாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த நாட்கள் தரிசனங்களை காண்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த வாலிப காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை தார்மாராய் ஏனோதானம் என்று கடமைக்கு ஒரு வாழ்கிற வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது. இந்த வாலிப காலங்கள் அர்த்தமுள்ளதாக நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு இந்த வார்த்தை எனக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்காதீங்க. up to till 40 years they are young அப்படிதான் சொல்லப்படுகிறது. 40 வயசு உள்ளவங்க வரைக்குமே யார் தானா? வாலிபர்களாம். 13 இருந்து அப்ப திருமணம் ஆயிருந்து வாலிபர்களா இருந்தாலும் வார்த்தை உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கு எடுத்தெடுத்து சொல்லணும். இன்றைக்கு வாலிபர்கள் தரிசனங்களை காணணும். இன்றைக்கு உலகத்துல அயல் நாடுகளில் வெளிநாடுகளில் இன்றைக்கு
ஆவியானவர் வாலிபர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அநேக வாலிபர்கள் தரிசனங்களை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில் அநேக வாலிபர்களை கர்த்தர் தமக்கென்று எழுப்பி தரிசனங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருக்கிற வாலிப சகோதர சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலங்களிலே வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று. தரிசனங்களை காண்கிறவர்களா நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கை எப்படியா இருக்கா? உங்களோட வாழ்க்கையின் ஜீவியம் அப்படி இருக்கா? தரிசனங்களை காண்கிறவர்களா நீங்கள் மாற வேண்டும். இவையெல்லாம் கிறிஸ்தவனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்துவோட வீடு என்று சொன்னா அந்த வீட்டிலே கர்த்தருடைய ஆவி ஊட்டப்பட்டிருக்கணும். அந்த ஆவி ஊட்டப்பட்டிருக்கிற இடத்துல, அந்த வீட்டிலே அங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, குமாரர் குமாரத்தை, பெற்றோர், வாலிபர் என்று குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கர்த்தர் சொல்லுகிறார் என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லி. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய வீடு. இன்றைக்கு கிறிஸ்துவோட வீட்டுல நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு, இந்த வசனத்தின்படி நம்முடைய வீட்டு இப்படி ஒரு செயல்பாட்டில் இருக்கா? இப்படி ஒரு ஃபங்க்ஷனிங்ல நம்முடைய வீடு இருக்கா? யோசித்து பாருங்கள், செய்தது பாருங்கள். அதுக்கு அடுத்தபடி மிக வேகமாக நான் முடிக்கிறேன். 4வது ஒரு காரியம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Deuteronomy chapter 6 verses 7 says like this. மிக வேகமாக போகலாம். உபாகமம் 6:7, நீ அவைகளை என் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. 4வது ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் இங்க சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டுல, கிறிஸ்துவோட வீடு அப்படின்னு சொன்னா சில காரியங்களை குறித்து பேசணுமா, வீட்டில் உள்ளவங்களோட பேசணுமா. இதுதான் நம்ம பேசுறது கிடையாது. இந்த காரியத்தை விட்டுட்டு மீதி எல்லா காரியத்தையும் வீட்டுல பேசுவோம். மற்ற எல்லா காரியமும் குடும்பம் உட்கார்ந்து பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். கணவன் மனைவி பேசுவாங்க, பெற்றோர் பிள்ளைகள் உட்கார்ந்து பேசுவாங்க. பல விஷயங்கள், பல காரியங்கள் குடும்பமா உட்கார்ந்து பேசுவாங்க. சில குடும்பங்கள் அது கூட இருக்காது, பேசுகிற அனுபவமே இருக்காது. கணவன் மனைவி கிட்ட பேசி எத்தனையோ நாட்கள் இருந்திருக்கும், மனைவி கணவன் இடத்துல பேசி எத்தனையோ நாட்கள் இருக்கும், பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல பேசி மாத கணக்கா இருக்கும். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து சொல்லவே வேண்டாம். ஆனா வசனம் என்ன சொல்ல தெரியுமா, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது பேசு. வேதமே சொல்லிக் கொடுக்க நமக்கு, குடும்பத்துல நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம பேசணுமா. அப்ப எதை குறித்து நம்ம பேசணும்? ஆண்டவர் இந்த இடத்துல சில காரியங்கள் சொல்லுகிறார், அவைகளை குறித்து பேசு. என்ன? 12, 13, 14, 16, 17, 19 இந்த வசனங்கள்லாம் நீங்க ஓடிட்டுக்குங்க, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. எதை பேசணும்னு அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன். 12, 13, 14, 16, 17, 19 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வீட்டுல வாசிச்சீங்கன்னா அதை குறித்து பேசணுமா. மிக வேகமா சொல்லணும்னா, கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிறதை குறித்து பேசணுமா. அடுத்தது அவருடைய நாமத்தை கொண்ட ஆணையிடும்படிக்கிற காரியத்தை குறித்து பேசணுமா. அடுத்தது அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருக்கிற காரியத்தை குறித்து பேசணுமா. இன்னொன்னு, கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்கிற காரியத்தை குறித்து பேசணுமா. அடுத்தது இவைகளை குறித்து கருத்தாய் கை கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து பேசணுமா. அடுத்தது இவைகளெல்லாம் செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக என்கிற காரியத்தை குறித்து பேசணுமா. அப்ப இந்த காரியங்களை குறித்து பேசணும். ஆனா நம்ம இதுதான் பேசுறது கிடையாது. நம்ம எல்லா காரியங்களையும் குறித்து பேசுறோம்.
ஒருவேளை பேசாம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உன் வீட்டில் நீ உட்கார்ந்து இருக்கும் போது இவைகளை குறித்து பேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரே சொல்லுகிறார் என்னென்ன காரியங்களை குறித்து பேசணும்னு அவரே சொல்லி கொடுத்துட்டாரு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்ப்போம், சில காரியங்கள் இதை குறித்து பேசுன்னு சொன்னா எனக்கு பேச தெரியாது அப்படி நம்ம சொல்லும் போது நமக்கு எழுதி கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, இப்படியே பேசுன்னு. அதே போல என் ஆண்டவரும் இந்த இடத்துல சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்திருக்கிறோம். நாம் எதை குறித்து நாம் வீட்டில் இருக்கும்போது பேச வேண்டும், இவைகளை குறித்து நாம் பேச வேண்டுமா? கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டிலே உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பமாய் உட்கார்ந்து இவைகளை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கணும். டைம் கொடுக்க மாட்டாங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க டைம் தர மாட்டாங்க. ஆனா நாம் தான் டைம் அவங்கள்ட்ட வாங்கி எடுத்து அவங்க உட்கார வச்சு குறித்து பேசணும். இன்றைக்கு கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற காரியத்தை நாம் போய் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு உட்கார்ந்து நம்முடைய வீட்டில் பேச வேண்டும். தேவனுடைய ஜனமே, அதுதான் கிறிஸ்தவனுடைய வீடு. இன்றைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கு யோசிச்சு பாருங்க. நேரமில்லாதபடி வேகமாக நான் போகிறேன். பேச வேண்டும், இவைகளை குறித்து நீங்கள் பேச வேண்டும். அடுத்தது 5வது ஒரு காரியம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். மிக வேகமாக ஒரு 5 நிமிடங்கள்ல முடிக்கிறேன். 5வது ஒரு காரியம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 1 Samuel chapter 7 verse 17. சாமுவேல் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனோட வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து இங்க பார்க்கிறோம். சாமுவேலுடைய வீடு எப்படி இருந்தது என்பதை இங்க வேதம் சொல்லுகிறது. சாமுவேலுடைய வீட்டிலே இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற வீடா இருந்துச்சா. 2வது கர்த்தருக்கு பலிபீடத்தை. ஆமா, அப்ப நம்ம வீடு சுருக்கமாய் நான் முடிக்கிறேன். தேவச்சனமே, கிறிஸ்தவர்களின் வீடு என்று சொல்லும் போது சாமுவேல் தீர்க்கதரிசியின் வீட்டை போல நம்முடைய வீடு இருக்க வேண்டும். நம்முடைய வீடு மற்றவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற ஒரு வீடாய் நம்முடைய வீடை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, நம்முடைய வீட்டிலே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் அந்த இடத்துல கட்டியிருக்கணும். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு. அந்த வீட்டில் கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்கா? கர்த்தருக்குன்னு ஒரு ஸ்தலம் அங்க இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வீட்டுல அது 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 ஒரு கிச்சன் ஹாலா இருந்தாலும் பரவாயில்ல, அது 1 BHK இருந்தாலும், அது 2 BHK இருந்தாலும், அது 3 BHK 4 BHK, அது எத்தனை வீடா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அது. அந்த வீட்டுல கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்கா? ஒரு 10 வீட்டுல இருக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டுல கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடம் ஒரு ஸ்தலம் இருக்கா? அந்த ஸ்தலம் அப்படி இருந்துச்சுன்னா குடும்ப ஜபம் தானா நடக்கும், தனி ஜபம் தானா நடக்கும், தேவனோடு உறவாடுகிறது தானா நடக்கும். ஏன்னா அந்த அறை சும்மாவே பூட்டப்பட்டு இருக்காது. அந்த அறையை பார்க்கும் போதெல்லாம் அந்த அறைக்குள்ள போயிட்டு வரணும், அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு வரணும். அதை பார்க்கும் போதெல்லாம் அங்க போகணும்ன்ற அந்த ஒரு உள்ளார்ந்த மனுஷன் பேசிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கு நம்மளோட வீட்டுல எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கும். பிள்ளைகளுக்கு தனி பெட்ரூம் இருக்கும், நமக்கு தனி பெட்ரூம் இருக்கும், நமக்கு அந்த இடம் இருக்கும், இந்த இடம், எல்லாத்துக்கும் எல்லா ரூமும் இருக்கும்.
ஆனா ஆண்டவருக்கு ஒரு ரூம் இருக்காது, இல்லாட்ட ஆண்டவருக்கு ஒரு இடத்தை நம்ம ஒதுக்கி இருக்க மாட்டோம். கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் பொழுது ஒன்று நியாயம் விசாரிக்கிற வீடா இருக்கணும், இன்னொன்று கர்த்தருக்குன்னு பலி செலுத்துகிற ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கணும், ஒரு பலிபீடம் இருக்கணும். உங்களோட வீட்டுல கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடம் அந்த ஸ்தலம் இருந்துச்சுன்னா அந்த வீடு இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிற வீடாய் அது மாறிடும். ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவருக்குன்னு நம்மளோட வீட்டுல ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்க ஜனங்கள் நியாயம் விசாரிக்க நியாயத்திற்காக அந்த வீட்டிற்கு தேடி வருவாங்க. அப்ப நம்மளோட வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கு? நம்மளோட வீட்டுக்கு நம்மளை தேடி ஜனங்க வர்றாங்களா? நியாயத்துக்காக நம்மளோட வீட்டை தேடி வர்றாங்களா? உங்களை தேடி நியாயத்திற்காக வர்றாங்களா? அவங்கள்ட்ட போனா எனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வீட்டை தேடி நம்மளை பார்த்து வருவாங்களா? வர்றாங்களா? வேதம் சொல்லுகிறது சாமுவேலுடைய வீட்டிற்கு ஜனங்கள் நியாயம் விசாரிக்கிறதுக்கு அங்க வந்தாங்க, நியாயம் கிடைக்க வந்தாங்க. அந்த இடத்துல சாமுவேல் நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? அங்கே அந்த இடத்துல சாமுவேல் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருந்தான். இன்றைக்கு நம்முடைய வீட்டை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆறாவது முடிக்கிறதுக்கு முன்பாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்ததாகவே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மாத்திரம் நான் காண்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். Daniel chapter 6 verses 10 says, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? தானியேலோ வென்றான், அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலக்கிணைகளை திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கிறிஸ்தவருடைய வீடு என்று சொன்னா அங்க ஜெபம் இருக்கும். அது எப்படியா? 3 வேளை ஜெபம். கிறிஸ்தவருடைய வீடு என்று சொன்னா 3 வேளை ஜெபம், காலை மாலை இரவு 3 வேளை ஜெபம். இன்றைக்கு நம்மளுடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கு யோசிச்சு பாருங்க. தானியேல் தன் வீட்டிலே வழக்கத்தின்படி 3 வேளை ஜெபம் பண்ணினார். அப்ப நம்முடைய வீடு கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். நம்முடைய வீடு ஜெபத்தினால் நிறைந்திருக்கிற வீடாக, 3 வேளை ஜெபிக்கிற ஒரு வீடாக கிறிஸ்தவருடைய வீடு நம்முடைய வீடு இருக்கணும். உங்களுடைய வீடு எப்படியா இருக்கு யோசிச்சு பாருங்க. கடைசியாக, ஏன்னா இது நமக்கு தெரிந்த சம்பவம்ன்றதுனால ரெஃபரன்ஸ் மாத்திரம் உங்களுக்கு காட்டிட்டேன். ஆனால் இந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக 7வது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். முடிக்கிறேன். Colossians chapter 4 verses 15 says like this. லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிண்டாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். கடைசியாக இங்க நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். Let's greet to the church one who gather in your house. கடைசியாக உன் வீடு என்று சொல்லும்போது, கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது, அந்த வீடு சபை கூடுகிற ஒரு வீடா இருக்கணும். மேலாக வாழ்த்துதல் சொல்லுகிற வீடாய் மாறணும். அதுதான் வார்த்தை, அதான் வார்த்தை. இன்றைக்கு கடைசியா கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, உங்களுடைய வீடு வாழ்த்துதல் சொல்லுகிற வீடா இருக்கணும். சில குடும்பத்துல போனா 4 பேரு விசுவாசிகள் வீட, கர்த்தருடைய பிள்ளைகளோட வீடு, இந்த வீட்டிற்குள் போனா அந்த வீட்டுல பாக்குறவங்க முதல் நபர் மட்டும் பிரைஸ் லார்ட் சொல்லி உள்ள கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாங்கன்னா தலையை மட்டும் ஆட்டுவாங்க. என்னமோ அப்படி அல்ல. நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்னா வாழ்த்துதல் சொல்லுகிற வீடா இருக்கணும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வாழ்த்துதல் சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதை நாம் இந்த நாட்கள்ல கற்றுக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், ஸ்தோத்திரம்னு சொல்லி கொடுக்கணும், ஷலோம் அந்த வார்த்தை சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு ஒருவர் நம்முடைய வீட்டுக்கு, ஏன் நம்முடைய குடும்பத்தில்
குடும்பத்துல உள்ளவர்களே, நம்ம குடும்ப நபர்களே, அந்த பழக்கம்லாம் இன்றைக்கு போயிடுச்சு. நம்ம குடும்பத்துல நம்மளோட அப்பாவோ, நம்மளோட அம்மாவோ, இல்லாட்ட நம்மளோட கணவரோ, நம்மளோட மனைவியோ, நம்மளோட பிள்ளைகளோ, தம்பியோ, தங்கச்சியோ, அக்காவோ, அண்ணனோ வெளியே போய் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னா அவங்களுக்கே நம்ம என்ன செய்யணும்? வாழ்த்துதல் செய்யணும். சொல்லிட்டு இன்றைக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. இல்ல, இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அதனாலதான் வெளியே இருந்து உள்ள வர்றவங்களுக்கும் நம்ம அப்படி சொல்லுகிற அந்த பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. கடைசியாய் தேவனுடைய சொன்னமே, கிறிஸ்துவுடைய வீடு என்று சொன்னா வாழ்த்துதல் சொல்லுகிற வீடாய் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குள்ளாக அந்த அனுபவம் இருக்கணும். வாழ்த்துதல் சொல்லுகிற வீடு. இந்த இடத்துல அந்த வசனத்தை நம்ம அப்படிதான் நம்ம பார்த்தோம். நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையார் வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். தேவனுடைய சின்னமே, இந்த அனுபவங்கள் எல்லாம், இந்த 7 அனுபவங்களும் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவருடைய வீட்டில் இருக்குமானால் அவர்கள் வீடுதான் கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லப்படும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா கிறிஸ்தவருடைய வீடுன்னு அது சொல்ல முடியாது. கிறிஸ்துவோட வீடுன்னு சொல்லிக்க முடியாது, நம்முடைய வீடுன்னு சொல்லிக்கலாம். அந்த இடத்துல கிறிஸ்துவை எடுத்துட்டு நம்ம பேரை போட்டுக்கலாம். சில அதிகமாக கேரளா மாநிலத்துல எல்லாம் போனீங்கன்னா, இங்கேயும் சரி, கேரளா மலையாளிஸ் அவருடைய வீடுகளுக்கு போனீங்கன்னா வாசல்ல அவங்களுடைய அந்த ஜெனரேஷனா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். அவங்க தாத்தாக்கு முன்னாடி இருந்தவங்களோட பேரு அப்படியே வரும். ஜேக்கப்னா ஒவ்வொரு பேருக்கும் ஜேக்கப்னே வந்திருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஜேக்கப் காட்டேஜ்னு இருக்கும். நிறைய வீடுகளும் அவங்களுடைய அந்த சந்ததி, அந்த தலைமுறை, அந்த பேர், அந்த ஜெனரேஷன் நேம் அதுல இருக்கும். கிறிஸ்தவ வீடு தான், ஆனா வெளியே என்ன இருக்கணும்? அவர்களுடைய பேர் உள்ள இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய வீடு இந்த 7 காரியங்களும் வேதத்தின்படி நம்முடைய வீடு இருந்தா அது கிறிஸ்தவர்களுடைய வீடு. இந்த 7 இல்லைன்னா கிறிஸ்துவ எடுத்துட்டு நம்ம வீட்டுல யார் பேரை ரொம்ப பிடிக்குமோ அந்த பேரை போட்டுக்கோங்க, அவங்களோட வீடு. இன்றைக்கு நம்மளோட வீடு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வீடு கிறிஸ்தவர்களின் வீடாக, கிறிஸ்து வாசம் பண்ணுகிற வீடாக, இந்த 7 காரியங்களும் உடையவர்களாக, இந்த 7 நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல இந்த நாட்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படி நம் யாவரும் இருக்கிற இடத்துல நம்ம மேல நினைப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். 5 நிமிடங்கள் நான் எடுத்துக்கொண்டேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல நம்ம மேல நினைப்போமா? Glory to God. இந்த வார்த்தைகள் படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் போது அது ரட்சிப்பு உள்ள வீடா இருக்கணும். கிறிஸ்தவர்களுடைய வீடுன்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இருக்கிற வீடா இருக்கணும். கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது அது அங்கே பேசுகிற வீடா இருக்கணும். கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல glory to God, glory to God ஜபிக்கிற வீடா இருக்கணும். கிறிஸ்தவருடைய வீடு என்று சொன்னால் அந்த வீடு வாழ்த்துதல் சொல்லுகிற வீடா இருக்கணும். கூடாரத்தை அணுகாத்தே மகனே, மேடாது மேடாது
பிதாவாகியோருடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதான வழிநடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord. Bye.